வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மறைந்த முகவரி, மறந்த காதல். இந்த கதை ஒரு பார்சலில் ஆரம்பிக்கிறது. சென்னை ராஜாஜி நகர் பகுதியில் ஒரு பழைய வீடு. புதிய வீடுகளால் சூழப்பட்டிருந்தாலும் அது மட்டும் பழமை மாறாமல் அதே வாசத்துடன் காணப்பட்டது. அடர்த்தியான மரங்களும் அந்த வீட்டை சூழ்ந்திருந்தது. அந்த வீட்டில் இருப்பவள் அனுஷா, 27 வயது பெண். தனிமை நாடி வாழும் எழுத்தாளர் ஆவாள். சினிமா கதைகளை உருவாக்குவதுதான் அவளது தொழில். தினமும் காலை 5:30 மணிக்கு எழுந்து வரக்காப்பியுடன் எழுத்து பணியை தொடங்கி விடுவாள். ஒரு நாள் காலை அவள் வீட்டு வாசலில் ஒரு பழைய அட்டை பெட்டியில் ஒரு பார்சல் வந்திருந்தது. அவளது முகவரிதான் இருந்ததே தவிர அனுப்புனர் முகவரி இல்லை. குரியர்னாலும் பேராச்சும் பார்த்துருக்கலாம். இது போஸ்ட்ல வந்திருக்கு. ஐயோ, என்ன இருக்கும்? இது திறக்கலாமா வேணாமா? எனக்கு யார் அனுப்பியிருப்பா என்ற ஒரு குழப்பத்துடன் அதை திறந்தாள் அனுஷா. அதில் ஒரு பழைய டைரி இருந்தது. ஒரு புகைப்படம் மற்றும் ஒரு கடிதமும் இருந்தது. மன்னிக்கவும், இது என் கதை அல்ல, நம் கதை என்று நினைத்தேன். ஆனால் நீ அத மறந்துட்ட என்று ஒரு குறிப்பும் அதற்கு கீழ் இங்கிலீஷ் எழுத்தில் டி என்று பெயர் இல்லாமல் அதை எழுதியவர் என்று கூறுவதற்கு அது மட்டும் இருந்தது. அவள் அதிர்ந்தாள். நான் என்னத்த மறந்தேன்? யாரு? எனக்கு தெரிஞ்ச யாரு பேர் டீலேருந்து ஆரம்பிக்கும்? எனக்கு இது ஞாபகமே இல்லையே. யாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் தெரியல. அப்படி நான் யாரை மறந்துட்டேன்? நான் பாட்டுக்கு தனியா செவனேன்னு இருக்கேன். இப்படி ஒரு டைரியெல்லாம் அனுப்பிச்சு குழப்பி விடுறாங்களே. கடவுளே, என்ன ஆக போதோ? அதிகமாய் யோசிக்க தொடங்கினாள். புகைப்படத்தில் இருந்தது தனது கல்லூரி நாட்களில் அடர்ந்த மரங்களுக்கிடையே எடுத்த ஒரு புகைப்படம். புகைப்படத்தில் அவளுடன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனது முகம் தெரியவில்லை. அதன் மீது கூர்ந்த ஏதோ ஒரு ஆயுதத்தை கொண்டு அவர்கள் முகம் தெரியாதவாறு அதை அந்த போட்டோவின் பேப்பர் தெரியும் வரை வெண்ணிறமாக இருந்தது. அதை கண்டு அவள் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. இந்த போட்டோ காலேஜ்ல எடுத்தது. ஆனா இதுல இருக்கவன் யாருன்னு தெரியலையே. ஐயோ, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. எவ்வளவு யோசித்தும் அவள் மனதில் அந்த முகத்திற்கு சொந்தக்காரன் நினைவு வரவே இல்லை. அவன் பெயர் கூட அவள் நினைவில் இல்லை. அந்த கடிதத்தில் இக்குறிப்பிட்டிருந்தது போல் அவள் முற்றிலும் அவர்கள் கதையை மறந்து இருந்தாள். அந்த நாள் முழுவதும் அனுஷாவிற்கு கவலையும் குழப்பமும் நிறைந்திருந்தது. 2015 முதல் 2018 வரை அவள் கல்லூரி சேர்ந்ததிலிருந்து கல்லூரி முடித்த அந்த 3 ஆண்டுகளின் அவளது பழைய டைரிகளை அவள் வீட்டில் இருந்து தேடி எடுத்திருந்தாள். குறிப்புகளில் டி எழுத்தில் ஒரு பெயர் இருந்தது, தர்ஷன். அவளது கல்லூரி நண்பன்தான் அவன். அவனும் கவிதை எழுதுபவன்தான். இருவரும் ஒரு எழுத்து போட்டியில்தான் சந்தித்து கொண்டார்கள். சில மாதங்களாக பேசி பழகி வந்தார்கள். அவர்களுக்குள் ஒரு உறவு இருந்தது போல் இருந்தது. ஆனால் அனுஷா ஒரே ஒரு செய்தியுடன் அந்த உறவை முறித்து விட்டாள். தர்ஷன், நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். உனக்கும் எனக்கும் லவ் எல்லாம் செட் ஆகாது. நீ இப்படி ஒரு தாட்ல தான் என்கிட்ட பழகிட்டு இருந்தியா? எனக்கு உன்னை பிடிக்கும் தான். ஆனா நீ லவ்ன்னு சொல்றியே, நம்ம வாழ்க்கையே வேற வேற. உனக்கு புரியாது நான் சொன்னாலும். இது
இந்த தாட்டில் தான் என்கிட்ட பேசுகிறேன்னா இன்னிலேருந்து இது வேண்டாம் தர்ஷன். லெட்ஸ் எண்ட் திஸ். இன்னையோட நம்ம பார்க்குறது லாஸ்ட்டாக இருக்கட்டும். பை. அதற்கு பிறகு தர்ஷன் இடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. அவனை அவள் பார்க்கவும் இல்லை. அவன் அவள் வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டான் என நினைத்து கொண்டு இருந்தாள் அனுஷா. ஆனால் இன்று வந்திருந்த பார்சல், அந்த முகமில்லாத புகைப்படம் அனைத்தும் ஒரே நாளில் திடீரென இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருப்பது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் அப்போ மறக்கலையா இதையும்? நான் தான் அவனை மறந்துட்டேன். இப்போ எதுக்கு அவன் திடீர்னு வந்திருக்கான்? அவனுக்கு என்ன வேணும் என்று மேலும் குழம்பினாள். அவளால் அதற்கு மேல் கதையை எழுத முடியவில்லை. நினைவுகள் முழுவதும் அந்த கல்லூரியின் 3 ஆண்டுகளை, அவனுடன் கழித்த நினைவுகளை சூழ்ந்து இருந்தன. அவர்கள் எப்பொழுதும் சந்திக்கும் மரத்திற்கு கீழ் அவனுடன் பேசி சிரித்த நாட்கள், அவள் கண்ணீரை அவனிடம் பகிர்ந்த நாட்கள் அனைத்தும் அவள் மனக்கண்ணில் வந்து மறைந்தன. அடுத்த வாரம் அவள் அருகே இருக்கும் கோர்ட்டு சாலை சந்தியில் ஒரு விழிப்புணர்வு பேனர் வைக்கப்பட்டிருந்தது. மறந்து போன முகங்களை மீண்டும் நினைவுபடுத்தும் திட்டம். எழுத்தாளர்களுக்கான நினைவு பதிவு நிகழ்ச்சி. பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெயர்களை. அவள் அதை ஒரு சலிப்பாக பார்த்துவிட்டு புறப்பட்டாள். ஆனால் அந்த பேனரின் பின்புறத்தில் அந்த புகைப்படத்தில் இருந்த மரம் வித்தியாசமான கோணத்தில் மீண்டும் வந்திருந்தது. அது கல்லூரி வளாகத்தில் இருந்த மரமா? அவளுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அவள் வீடு திரும்பியதும் அங்கிருந்த பழைய சுவரில் சில சொற்கள் எழுதியிருந்ததை பார்த்தாள். இங்கதான் நம் முதல் மொத்தம் நடந்தது. ஆனா அதையும் நீ என் முகம் போல் மறந்துவிட்ட. அந்த சுவர் அவள் வீட்டின் பின் இருக்கும் தோட்டத்திற்கு செல்லும் சுவர். பழைய சுவர்தான். ஆனால் மரங்கள், மேலும் பெரிதாக வளர்ந்த மரங்கள் அதை மூடி மறைத்து விட்டது. அவள் நினைவுகளிலிருந்து அவன் முகம் மறைந்தது போல். அந்த இடம்தான் புகைப்படத்தில் இருந்த இடம் போல் இருந்தது. அவள் அதிர்ச்சியுடன் வெளியில் ஓடி சென்று அந்த சுவரை பார்த்தாள். அதில் டி ஹார்டிங் ஏ என்று இருந்தது. அது சற்றும் அழிவடையவில்லை. அப்போ இது ஹைவேல எடுத்தது இல்லையா அந்த போட்டோ? நம்ம வீட்டு கார்டன்ல தான் எடுத்ததா? ஐயோ, இதுவே ஞாபகம் இல்லை. அப்புறம் எப்படி அவன் முகம் ஞாபகம் இருக்கும்? ஐயோ, அவன் நேர்ல வந்து நின்னா கூட அவனு ஞாபகம் இல்லையே. எப்படி நான் இப்படி மறந்தேன்? சே, வேற எந்த ஃபோட்டோஸும் இல்லை. பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் மொபைலில் டிலீட் ஆயிடுச்சு. காலேஜில் எடுத்த வேற எந்த குரூப் ஃபோட்டோவும் கிளியராகவே இல்லை. ஐயோ, இப்போ நான் எப்படி அவனை கண்டுபிடிப்பேன்? அவள் உள்ளுக்குள் தோன்றியது, அவனோட நினைவு இந்த வீட்டிலேயே இருக்கு. அது கூட நான் மறந்து அது லவ்வே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, கிஸ் எல்லாம் பண்ணியிருக்கான். அவன் பர்த்டேக்கு தானே கொடுத்தான். அதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்து நினச்சிருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. கடவுளே. அந்த இரவு முழுவதும் அவள் எழுத வேண்டிய கதையை எழுத முடியாமல் தவித்தாள். அவள் புனை பெயரில்தான் கதைகளை எழுதி வந்தாள். அவள் உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது. அவளால் அதை ஒதுக்க முடியவில்லை. அதை வெளியில் சொல்லவும் முடியாது. அடுத்த நாள் அந்த பார்சலில் வந்திருந்த டைரியை ஒரு முறை படிக்க தொடங்கினாள். அதன் கடைசி பக்கத்தில் தர்ஷன் எழுதியிருந்தது. நீ என்னை மறந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன் வீட்டில் இருக்க அந்த சுவர், அந்த மரம், உன் வீட்டு வாசல் அனைத்தும் நம் காதலை என்னை போல் மறக்காது. இவைதான் என் நினைவுகளுக்கு முகவரி. அந்த வரிகள் எழுதப்பட்டிருந்த தேதி மே 6, 2020.
அந்த நாளில்தான் அவள் மறக்க முடியாத ஒரு பத்திரிகை செய்தி வெளியானது. இளைஞர் ஒருவர் கல்லூரி வளாகத்தில் ஒரு மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தனிமை, மன அழுத்தம் காரணமாக இது நடந்திருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த புகைப்படத்தில் இருந்த நபரின் முகம் அழிந்ததற்கான காரணம் இப்பொழுது தெரிந்தது. அவன் அது தர்ஷன் தானா? அன்னைக்கு சூசைட் பண்ணிட்டது தர்ஷனா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? அவள் அழுது விட்டாள். ஆனாலும் எவ்வளவு நினைவு கூர்ந்தாலும் அவனின் முகம் அவளுக்கு நினைவு வரவில்லை. அவளை அறியாமல் அவள் மனதில் அவன் மீது காதல் இருந்தது. அந்த பார்சல் தந்த நினைவுகளால் அது தூசி தட்டி மீண்டும் எழுந்தது. ஆனால் அது சொற்களால் அல்ல, ஒரு சுவர், ஒரு மரம், ஒரு வாசல் அவள் கண்முன்னே காதலின் ஆதாரமாய் மின்னியது. அந்த சுவரின் மேல் இன்று ஒரு புதிய வரி எழுதப்பட்டிருந்தது. அவள்தான் எழுதியிருந்தாள். தர்ஷன், நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சுவர் தான் நம் காதலின் அடையாளம். நான் அன்னைக்கு உன்னை ஒரு ஃப்ரெண்டுன்னு போய் தான் சொன்னேன். என் அப்பா அம்மா நிச்சயம் என் காதலை ஏற்றுக்க மாட்டாங்க, உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்காக நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் லவ்வே பண்ணலன்னு போய் சொன்னேன். அது இப்படி வந்து முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் உன்னை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நான் யாருமே இல்லாம தனி மரமா இருந்திருக்க மாட்டேன். நீயும் என்னோட இருந்திருப்ப. நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இப்போ. சாரி தர்ஷன் என்று அந்த சுவரின் அருகே அமர்ந்து அழுது புலம்பி மனம் வருந்தினாள். நன்றி.